அதற்கு முன்னாடி கொஞ்சம் இருங்க. ஏன்னா நான் இது முடிச்சுட்டு உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை போகணும். எல்லா வேட்பாளர் நான் இன்ட்ரோடியூஸ் முத்து வெங்கடேஷ், ரவி என்று சுப்பிரமணியம் கதிரவாள் சின்னத்தில் வாக்களிப்பேன். கே தங்கவேல் அறுவாள் சித்தில் நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்கணும். கே ஆறுமுகம் கதிர் அறுவாள் சின்னத்தில் வருமாடா இவருக்கு பிற சின்னம் மீதான சொல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அதாவது நான் நான் கால் பதிக்காத மாவட்டம் கிடையாது, கால் பதிக்காத ஊரு கிடையாது. சில இடங்களில் சில ஊர்கள் இப்ப காங்கேயம் அதை வச்சுட்டேன். நான் சொல்லும்போது சொன்னேன், நான் கால் பதிக்காத ஊரா தான் வைக்கணும் அப்படின்னு. சரி நான் இதே மாதிரி போட்டு தரேங்க அப்படின்னாங்க. போட்டு கொடுத்துருக்காங்க. நான் வாட்டு போயிட்டு வரேன். இப்ப அடுத்து இங்கிருந்து உடுமலைப்பேட்டை ஷூட்டிங் போயிருப்பேன். அதெல்லாம் கிடக்குது. மீட்டிங் போறாங்க, அதுதானே பார்க்கணும். ஷூட்டிங் 1000 தடவை போறது தேர்தல் அப்படிங்கிறது தானே. நாம் வந்தால் இனிமேல் என்ன செய்யணும்? சும்மா அவங்களை சொல்லி நீங்களும் கேட்டு போறதுக்கு இங்க வந்துகிட்டு இருக்கீங்க. ஓட்டு போடணும். உங்க அத்தனை பேருக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது நடக்கிறது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கிற போர். இந்த போர்ல யார் ஜெயிக்கணும்? நாங்கள் ஜெயிக்கணும் தான். நாங்கள் அவங்கவுங்க ஜெயிக்கணும், நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய எண்ணம். இது போர். அதர்மம் அவங்க இருவரும் தான். அதிமுக திமுக இருவரும் தான் அதர்மம். தர்மம் இங்க இருக்கிறது 6 பேர். 6 முகத்திற்கு என்னைக்குமே ஏறு முகம் தான், இறங்கு முகம் தான். இது 2 திரும்பணும். அது 6 முகம் 6 முகம். இப்ப உதாரணத்துக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இங்க இருக்கு, முறை சின்னம். அடுத்து அண்ணன் வைகோ எங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் அவர் தான், அவர் பொம்பரை சின்னம். அடுத்த என் அருமை அண்ணன் அறுவாள் சித்தில் நட்சத்திர சின்னத்தின் தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் அதே போல முத்தரசன் அவர்களும் கதிர் அறுவாள் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும் கேட்டுக்கிறேன். ஏற்கனவே கேட்டிருக்கேன், இருந்தாலும் போய் சொல்றேன். முத்தரசன் அவர்கள் அந்த சின்னத்திலும் சொல்லாமா வேண்டாமா? அன்பு நண்பர், அன்பு சகோதரர், என்னுடைய அன்பு சகோதரர் உண்மையா தான் நான் சொல்றேன். அதுக்காக தான் நான் மோதிர சின்னத்துக்கு சொந்தக்காரரான திருமாவளவன் அவர்களை வருக. நீங்க எல்லாருமே அதே போல நான் வணங்குகிற எங்கள் ஐயா இருக்காரு, பெரியவர் ஜி.கே. மூப்பனார் ஐயா அவர்களுடைய பையன் சின்ன ஜி.கே. வாசன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்திலும் நீங்க அனைவரும் எங்கள் எல்லாம் நீங்க ஆட்டி வைக்கிறீங்க. ஆட்டுங்க எவ்வளவுதான் ஆட்டுங்க. அதாவது ஜெயலலிதா என்ன சொன்னாலும் சொல்லிடுறேன். ஒரு 2-3 வரை தான் நான் பேசுறேன், ரொம்ப அதிகமா பேசுறேன். நாங்க ஒண்ணு ஜெயலலிதா அவர்கள் எல்லாரும் குடிக்கிறாங்க. ஆனால் நாங்களாம் காமராஜர் வழி வந்தவர்கள். காமராஜர் எல்லாம் படிக்கிறாங்க. நல்லா பார்த்துங்க, அவங்க குடிக்கிறாங்க, இவங்க படிக்கிறாங்க. யார் என்றாலும் ஜெயலலிதா குடிக்கிறாங்க. ஆனா கலைஞரும் ஜெயலலிதா குடிக்கிறாங்க. ஆனா காமராஜர் படிக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்க சொல்லிக்கணும், குடிகெடுத்தவன் அங்க 2 குடிகெடுத்தவங்க, வீடையும் கெடுத்தவங்க, குடிகெடுத்தவர்கள் 2 பொருள் எப்படி வச்சாலும் குடிகெடுத்தவங்க இருவர்கள் தான். அதிமுக திமுகவை சேர்ந்த இருவர் தான். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, நீங்க எல்லாருமே என்னடா தைரியமா தான் நான் வரேன். எனக்கு இந்த பயம் அப்படிதான் சொல்லு. ஏன்னா எனக்கு இந்த பயம் எல்லாம் கிடையாது.
எனக்கு இந்த பயம் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் நான் யாருடைய இதையும் இல்ல ஓஹோ மைக்கு மைக்கு நான் பேசல, சரியா பேசல இருக்கேன். இப்ப கேக்குதா? இப்ப கேட்கற இப்படி நீங்க கைதறி ஏதோ பேசணும். இப்ப தெரியும், இப்ப கேக்குதான்னு கேட்கறேன். இப்ப கும்பிட்டதையும் பார்த்துட்டேன், உங்க பக்கத்துல உங்க நண்பர் உங்க நத்தையும் பார்த்துட்டேன். எனக்கு தெரியும் படிக்கிறதுக்கு தான் இந்த கண்ணாடி மீதி நேரம் தெரிஞ்சு எல்லாம் கொஞ்சம் லாங் சைட்டு, இங்க விஜயகாந்த் இங்க விஜயகாந்த் அப்படி பார்த்தா தெரியும். அதே மாதிரிதான் ஏனென்றால் ஏன் தெரியல, விஜயகாந்த் சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே நான் இருக்கணும். ஆகையினால்தான் சில விஷயங்கள் நாம் வந்தால் செய்யணும். நாங்கள் 6 பேரும் செய்வோம். அன்னைக்கு ஐயா சொன்னார், சின்ன என்ன சொன்னாங்க, ஒருத்தர் தப்புனா மீது 5 பேர் கேட்கட்டும், அப்படித்தான் மாறி மாறி வரும். சுழற்சி உங்ககிட்ட கேட்கணுங்கிறது இல்லையா? 20 நான் கேட்கிறேன், 25 வருஷம் ஆச்சு. 90லேருந்து இன்னைக்கு ரொம்ப 25 சுமார் 25 வருஷமாக நீங்க இருந்து இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி வந்திருக்காங்க ஆட்சிக்கு. இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து என்ன பண்ணாங்க? இவங்க 2 பேரும் சொல்றாங்க அது பண்ணல இது பண்ணல. இப்ப அதிமுக திமுக பத்தி சார்ஜ் பண்ணுது, திமுக அதிமுக பத்தி சார்ஜ் பண்ணுது. என்ன சார்ஜ் பண்ணுதுன்னா நீங்க அது பண்ணல இது பண்ணல. சரி நீங்க இது பண்ணல இது பண்ணல அது பண்ணல. ஆக 2 பேரும் எதுவுமே பண்ணலங்கிறது உங்களுக்கு தெரியல மக்களே. நீங்க அவங்களுக்கும் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க. அவங்க கொடுக்கறதுலாம் காசு பணம் தான். ஆனா நான் தெரியாம கேட்கிறேன், ஜெயலலிதா கூடுகின்ற கூட்டமும் சரி, ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? எல்லாமே காசு தான். என்றால் விஜயகாந்த் இப்ப கூட விடியல் சார் என்ன சொன்னார், கோடிகளுக்கு மயங்கி விட்டார் விஜயகாந்த். நான் மயங்கல, அதனாலதான் கோடிகள் அள்ளி விடுறாங்களா? இப்படி அடுத்தாப்புல விஜயகாந்த் வந்துடுவாங்க பயமா பிடிச்சி எங்க உள்ளங்களை போட்டுறாங்க. பயப்படாதீங்க. விஜயகாந்துக்கு தேவை என் மக்களை நல்லபடியாக வைத்திருக்கணும். அதுதான் நான் விரும்புவேன். மற்றபடி உங்க பிரச்சனைகள் அப்புறம் கடைசியாக முதல்ல என் மக்கள் 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 வாழ்ந்தான் விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான் சரித்திரம் பேசுறது தவிர உங்க விஷயத்துக்கு நான் வரணும். அதே போல பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வருவோம். அடுத்ததாகனா உங்க ஊரை பத்தி நான் சின்ன வயசுல வந்திருக்கேன். கங்கையை தவிர கங்கை காளை ரொம்ப நல்ல காளை. அப்ப எங்க அப்பாட்ட சண்டை போட்டே வந்திருக்கேன், காங்கேயம் காளை தான் வாங்கணும், காங்கேயம் காளை தான் வாங்கணும். ஏன்னா ரைஸ் வச்சுருக்கேன் எதுக்குடான்னா இல்லை காங்கேயம் காளம்ப. அப்ப எங்க அப்பாவோட சண்டை போட்டு சட்டியே அது இங்க வரும், இங்க வந்து சுத்தி பார்த்து அப்பதான் மயிலக்காலமா வெள்ளை கலையதான் வெள்ளை கொம்பு நல்லா நல்ல நீளமா அப்படி மூஞ்சி அப்படி நீட்டமா அப்படி இருக்கிற காலையதான் அப்படியே பார்ப்பேன். அப்புறம் தான் இதுக்கு மாடுக்கு சுழி பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்ப பல்லு பார்ப்பாங்களாம்ல ஏதோ ஒண்ணுன்னா சொன்னாங்க. சரி இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எனக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கு, இந்த மாடு பிடிச்சிருக்கு, இந்த மாடு நீங்க உங்க இதுபடி பேசிக்க கடைசியில் ஒரு மாடை பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு இது பிடிக்கலன்னு இன்னொரு மாடை கொண்டாங்க. இது நல்லா இருக்கு, இது கொண்டு இதுதான் லட்சுமி கடாச்சவருக்கு இதை கொண்டு போய் கட்டுங்க அப்படின்னு. அதற்கு பெயரும் சொல்லுங்க ராஜேந்திரா. ராஜேந்திரன் எங்க அப்பா கட்டவே மாட்டாரு, நானும் கட்டுறேன். ராஜேந்திரன் இங்க வேணா வரும். இப்ப நீங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல ஒரு மாடு அப்படி வருமா, அப்படி கொம்புல அப்படி தூக்கி விடும்ல, அது அன்னைக்கு கொம்புல அப்படி தூக்கி விட்டு ஒத்த மாட்டு வண்டிதான் நாங்கள் ஓட்டுவோம். நெல்பட்டையிலிருந்து அப்படியே வரும். அந்த மாடை கவனிச்சுட்டு யாரு தெரியுமா, பிச்சராவத்தன் ஒருத்தர், ராவுத்தருங்க பாய் ஒருத்தர் பிச்சம் அவர் தான் அண்ணன். நான் வந்து பிச்சை இன்னைக்கு ஏன் பிச்சராவத்தர்னு சொல்லணும், இந்த வயசு இந்த வயசுக்கு அதான் நான் சொன்னேன். அவரை என்னன்றது அப்போ வந்து அண்ணன் பிச்சை என்னன்னா இந்த மாதிரி நான் ஒன்றும் அடிக்க நான் வாட்டு அடிச்சு விட்டுட்டு ஏன்பா அடிக்கிற அது தொடாதப்பா, அது வாட்டு போயிருமா, மில்லுக்கு போயிடும், நீ வாட்டு போகாத, நீ அடிக்காதன்னு அடிக்கிறேன். எனக்கு தெரியாதுல்ல, அது வாட்டு போய்கிட்டே இருந்துச்சு. ரைஸ் மில்லுக்கு போயிட்டு அது வாட்டு போயிட்டு இறங்குச்சு. மூட்டை பூரா அவங்க இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு அவங்க வாட்டு வந்துட்டாங்க. இறக்கி விட்டோன்னா கழட்டி விட்டாங்க. மாடா ஒத்த மாட்டு வண்டி தான் எப்படின்னு கழட்டி விட்டாங்க. அது வாட்டு போயிடுச்சு, அழகா போயிடுச்சு. ஏன்னா அவாட்டு தண்ணி குடிக்கிறது, அது வாட்டு கட்டியே போட மாட்டேன். எங்க அப்பா வச்சுட்டு ராஜேந்திரனா எப்போ வரும், அது கிட்டத்தட்ட நாய் மாதிரியே போட்டு
உங்களுக்கு கூட தெரியாது. காவல் காத்து நைட்டெல்லாம் வாட்ச்மேன்லாம் இருப்பார். அது எந்திரிச்ச மணி இப்படி நிற்கும், மணி தான் இருக்கும். மணி கழுத்துல கிடங்கடன் எவனோ ஒருத்தன் ரொம்பள இருக்குது. பக்கம் உடனே வாட்ச்மேன் சுத்தரிச்சு எவன்டா வரும் ரோட்டில் அப்படின்னு பார்ப்பாரு. எவனும் வரல அப்படி படுத்துக்கிறாரு. தைரியமா இதான் இதம் இப்படி ராத்திரியெல்லாம் முடிச்சு பகல்லாம் தூக்குதா என்ன எனக்கு தெரியாதுன்னா காலையில் 6:30 கூட்டு போயிடுவாங்களா மாடு. ஏன்னா நெல்லுப்பேட்டைக்கு போனோம்ல, நெல்பேட்டைக்கு போயிட்டு இப்படி வரணும்ல. அது மாதிரிதான் இங்க வந்து சட்டாங்குச்சி வந்து எரிக்கிறாங்க இல்லையா. நான் படிச்சிருக்கேன் பாப்பா. அதாவது தேங்காய் தான் சட்டாங்குச்சிம்பாங்க. தேங்காயில் ஒரு இது இருக்குல்ல, எரிச்சு தண்ணி குடி தண்ணி எல்லாத்தையும் நாசம் பண்றாங்களாம்ல. அப்படிங்களா? அதெல்லாம் இருக்கும். ஏனென்றால் அது எல்லாம் பார்த்துக்குறாங்க 3 பேர் இல்லை 4 பேர். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன மாத்திரம் இந்த தொகுதியில் நம்ம முதல்ல அது இல்லாமல் பார்த்துக்கிறோம். மக்களுக்கு என்ன இம்சை நீங்கள் எழுதுறீங்களோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. என்னுடைய எம்எல்ஏக்கள், என்னுடைய கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள் என்று உங்களோட வாக்குறுதி கொடுத்து மக்களே. ஏன்னா நான் ரொம்ப தூரம் போகணுமா இவங்க அதான் கூட்டு கேட்டேன். இங்கிருந்து எவ்வளோ தூரம் போகணும் குடும்பப்படி 1 hour அங்கிருந்து நான் கோயம்புத்தூர் திரும்ப போகணும். எங்கெங்கே மனுஷனை எங்கெங்கே சுத்த விடுறாங்க பாருங்க. சுத்தம் தேர்தல் நேரம் வந்தா என்னங்க சுத்துங்களேன் அப்படின்னா நீவாடி சுத்தி நீ உட்காந்து சுத்தி போற காரணம் தெரியும். சுத்தம் பார்ப்போம். என்ன ஒரு 3 மாசம் சுத்தி எப்ப இருந்தும் சுத்து. நீங்க சுத்துனா தேர்தல் நேரம் சரி நான் தேர்தல் சுத்துறேன். அதே ஆனா என் மனைவி இப்போ கூட இங்க கூட திருப்பூரை பத்தி நிறைய பேசலாம். திருப்பூர்ல எவ்வளவு பிரச்சனைங்க வந்திருக்குது. திருப்பூருக்கு இப்போ நேரத்தில் எத்தனையோ பிரச்சனைங்க நானும் வந்திருக்கிறேன். நான் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் கலந்திருக்கிறேன். இப்போ கூட என் மனைவி திருப்பூருக்கு வந்துச்சான். வந்து அந்த குடிதண்ணி பிரச்சனை ரேட் ஏற்றிட்டா கூட்டம் திருப்பூர்ல ஏற்றிட்டோன்னே என் மனைவி வந்து சொல்லிச்சான், மாதிரி நீங்க ரேட்டை குறைக்கல திரும்ப ஒரு போராட்டம் இதுக்குலாம் ரேட்டை குறைச்சிட்டு அம்மா. ஆக மொத தேசிய முற்போக்கு திராவிட கழக ரேட்டை குறைச்ச இடம் திருப்பூர். ஏன்னு சொன்னா திருப்பூர் வந்து எனக்கு மதுரை எப்படியோ நான் பிறந்த ஒரு மதுரை தான். மதுரை தான் நானும் அந்த திருப்பூரை நினைப்பேன். ஆகிறனால வந்து ஆனால் யாரும் வருத்தப்பட்டுக்கிறோம்டா மக்களே. இதுக்காக நீங்க வருத்தப்பட்டுக்கிறோம்னா தினேஷ் அவர்களுக்கும் முத்தியீஸ்வரன் பொறுப்பாளர் முத்தியீஸ்வரன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஏன்னா நான் ரொம்ப